2026 தேர்தல் ஒரே கூத்துங்க. இது ஜனங்களோட ஆர்வத்துல வந்த அலையா இல்ல அரசியல் கட்சிகளுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட ஆப்பா? வாங்க இத பத்தி கொஞ்சம் அலசுவோம். ஏப்ரல் 23ஆம் தேதி அக்னி நட்சத்திரம்லாம் இன்னும் அபிஷியலா ஸ்டார்ட் கூட ஆகல. ஆனா தமிழ்நாட்டோட அரசியல் சூடு இருக்க, அது சூரியனையே ஐயோ அம்மான்னு கதற வச்சிடுச்சு. ஆமாங்க, அந்த மண்டைய புழக்கிற வெயிலையும் தாண்டி தமிழ்நாட்டுல இருந்த அந்த 75,000 64 ஓட்டுச்சாவடியிலையும் யாருமே, ஏன் எந்த கட்சியுமே அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. அப்படி என்ன மர்மன் கேக்குறீங்களா? அட வேற என்ன, மக்கள் ஏன் இப்படி ஒருத்தரையும் கூப்பிடாம தானா கூட்டம் கூட்டமா திரண்டு வந்தாங்க? இந்த ஒரு கேள்விதான் இப்ப எல்லா அரசியல் கட்சிகளோட தூக்கத்தையும் கெடுத்து அவங்க கையில இருக்கிற கால்குலேட்டரே குழப்பி போக வர வச்சிட்டு இருக்கு. வாங்க எலெக்ஷன் அன்னைக்கு சீன் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். வெயில் மண்டைய பொழக்குது. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம இளைஞர்கள், பெண்கள், பெரியவங்கன்னு யாரும் வண்டி வச்சு கூப்பிடல, பிரியாணி போட்டெல்லாம் கொடுக்கல. ஆனா ஜனம் மட்டும் தானா வந்து கியூல நிக்குது. இத பார்த்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கதிகலங்கி போச்சு. ஏன்னா அவங்க போட்டு வச்சிருந்த அத்தனை கணக்கையும் இந்த தானா வந்த கூட்டம் ஒரே அடியா தவிடுபடியாக்கிடுச்சு. இது அவங்களுக்கு ஆதரவான அலையா இல்ல அவங்களுக்கு எதிரான அலையா இல்ல மொத்தமா எல்லாருக்கும் வச்ச ஆப்பான்னு தெரியாம பாவம் அந்த கால்குலேட்டர்கள் தான் புகஞ்சு போயிருக்கு. சரி, முதல்ல ஆளுங்கட்சி தரப்புல என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். அவங்க இந்த கூட்டத்தை பார்த்து ஒரே குஷியாகி ரொம்பவே நம்பிக்கையோட ஒரு கணக்கு போடுறாங்க. வெளியில மீடியா முன்னாடி பாத்தீங்களா எங்க 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சிய, மக்கள் எல்லாம் எங்க திட்டங்களால உருகி போய் நன்றி சொல்றதுக்காகத்தான் இப்படி வெயில்ல வந்து நிக்கிறாங்கன்னு ஒரே பெருமையில பேசுறாங்க. அதாவது வர்ற ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு நடுக்கம். ஒருவேளை வரலாறு திரும்பிருச்சுன்னா இந்த கூட்டம் நம்ம ஆட்சிக்கு ஆப்பு வைக்க வந்த கூட்டமா, ஒரு கெட் அவுட் நோட்டா இருக்குமோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட் கேம்புக்கு போவோம். அதாவது பிரதான எதிர்க்கட்சி அவங்க கிட்ட இதுக்கு அப்படியே உல்டாவான, ஆனா அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு தியரி ரெடியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது எங்க மேல இருக்கிற பாசம் இல்லைங்க, ஆளுங்கட்சி மேல இருக்கிற ஆவேசம். 5 வருஷமா மக்கள் பட்ட அவலத்துக்கு பழிவாங்க தான் இப்படி ஒருத்தர் விடாம வந்து குவிஞ்சிருக்காங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன லாஜிக் மிஸ் ஆகுது. சரிப்பா, ஆளுங்கட்சி மேல கோபத்துல வர்றவங்க நேரா உங்க கடைக்கு தான் வருவாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை அந்த கோபம் மொத்த அரசியல் சிஸ்டம் மேலேயும் திரும்பி உங்களையும் சேர்த்து ஒரு நோ சொல்ல வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதானே இங்க இருக்கிற அசல் ட்விஸ்ட். இப்போ வாங்க இந்த கதையோட முக்கியமான ட்விஸ்டுக்கே வருவோம். இந்த தேர்தலோட வைல்டு கார்டு என்ட்ரி தமிழக வெற்றி கழகம். இளைஞர்களும் பெண்களும் இப்படி ஓட்டுச்சாவடியை முற்றுகையிடுறத பார்த்து அவங்க கேம்ப்ல ஒரே கொண்டாட்டம் தான். அவங்களோட நிலைமைய இந்த பால் பாக்கெட் உதாரணம் வச்சு சூப்பரா சொல்லலாம். எப்படின்னா, ஒரு தெருவுக்கு புதுசா குடி வந்தவர் மாதிரி திமுக அதிமுகன்னு 2 பெரிய கட்சிகளும் இது எங்க வீட்டு ஓட்டுன்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்ல வச்சிருந்த பால் பாக்கெட்டை, அதாவது அவங்களோட கன்ஃபார்ம்டு ஓட்டு பேங்கை இவர் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாரோன்னு 2 பேருக்குமே இப்போ ஒரே பயம். அப்போ இந்த ஸ்பாய்லர்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஜெயிக்க போறவங்களோட வெற்றி வாய்ப்பை காலி பண்ணி மொத்த கேமையும் கலைச்சி விட்டுடுவாங்க. தவவேக்கா அந்த வேலையை பக்காவா செஞ்சிருமோன்னு தான் பெரிய தலைகளுக்கெல்லாம் இப்ப தூக்கமே போச்சு. குறிப்பா இந்த யூத் ஓட்டு இருக்கே, அது ஒரு அன்கைடட் மிசைல் மாதிரி. அது எந்த பக்கம் திரும்பி யாரை தாக்கும், யாரை தூக்கி விடும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த தேர்தலையே செம இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திருக்கு. ஆக மொத்தம் இந்த தேர்தல் களம் இப்போ ஒரு தீர்க்கவே முடியாத சுடோக்கு புதிர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கட்சிகளும் இப்போ ஒரே கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. நிலைமை எவ்வளவு குழப்பமா இருக்குன்னு பாருங்களேன். ஆளுங்கட்சி இது ஆதரவாளைன்னு சீன் போடுது, எதிர்கட்சி இது எதிர்ப்பலைன்னு எகிரி குதிக்குது, புதுக்கட்சியோ இது மாற்றத்துக்கான அலைன்னு மார்த்தட்டுது. ஆனா இதுல எது நிஜம்ங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் அவங்களோட தீர்ப்பை அந்த ஓட்டு பெட்டியில் எழுதி பூட்டிட்டாங்க. ஆனா அந்த தீர்ப்போட உண்மையான அர்த்தம் என்ன, யாருடைய கணக்கு தப்பாகி யார் இந்த வலையில சிக்க போறாங்கிறது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் தொடரும். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், மக்கள் சைலண்டா செஞ்ச இந்த புரட்சி ஜெயிக்க போகுதா இல்ல தலைவர்கள் சத்தமா போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த குழப்பம்தான் ஜெயிக்க போகுதா? இந்த தேர்தலோட உண்மையான கிளைமேக்ஸே யார் ஜெயிக்கிறாங்கன்றதை விட யாருக்கு சரியான ஆப்பு விழப்போகுதுங்கிறதுல தான் இருக்கு.